கடந்த சில வாரங்களாக கூட உங்கள்கிட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளர்ச்சி எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து நான் பேசினேன். ஆமென். எத்தனை பேருக்கு அந்த செய்திகள் ஆசீர்வாதமாக இருந்தது? நான் சொன்னேன், ஈயை தேடி இனிப்பு போக வேண்டியதெல்லாம் இல்லை, இனிப்பு இனிப்பாக இருந்தால் போதும், இனிப்பை தேடி வரும்னு நான் சொன்னேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? அதே தான் இன்றைக்கு உங்களுக்கு ஞாபகம் மூட்ட விரும்புகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் வளர்ச்சி அடைந்தோமானால், நாம் இனிப்பாய் மாற்றப்பட்டோமானால், நாம் யாரையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை தேடி அனைத்தும் வரும்படிக்கு கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கெல்லாம் விசுவாசிகள், தேவ ஆவியை பெற்றவர்கள், நாம் இதெல்லாத்தையும் நமக்குள்ள இருந்தாலும் கூட அதை அறிந்து கொள்ளாமல், அதை கண்டு கொள்ளாமல் அந்த இடத்துல நாம் தவறு விடுகிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, விசுவாசிகளே, இன்றைக்கு உங்களுடைய கண்கள் இதற்கு நேராய் திருப்பப்படுவதாக. எதற்கு நேராய்? வளர்ச்சிக்கு நேராய் திருப்பப்படுவதாக. நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும், நீங்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் பெரிய செல்வாக்குடையவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை அது இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த நிலைமையில், நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருங்க, ஹல்லேலூயா, நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருங்க, நீங்கள் யாராக வேணால் நீங்கள் இருங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக கூட நீங்கள் இருங்க, ஹல்லேலூயா, நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஒரு வளர்பாதையில் நீங்கள் போக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீங்கள் வளருவது தேவனுக்கு மிகவும் பிரியம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய குடும்பங்கள் இன்னும் அடுத்த ஒவ்வொரு மாதங்களும் அடுத்தடுத்த நிலைமைக்குள் வளர்ந்து செல்ல வேண்டும் என்பது பிதாவுடைய மிகப்பெரிய விருப்பமும் திட்டமுமா இருக்கிறது. கடந்த வியாழக்கிழமையிலும் கூட உங்களோடு கூட நிலைத்திருந்தால் வளர்ச்சி என்ற உங்களோடு கூட நான் பேசினேன். எத்தனை பேர் நீங்க அதை கேட்டீங்க? அதை நீங்க கேட்கலன்னா திரும்ப போய் அதை போய் கேட்டுருங்க. ஹல்லேலூயா. என்னென்றால் வளர்ச்சிக்கு நிலைத்திருப்பது மிகவும் அவசியம். கர்த்தர் சொன்னார், நிலைத்திருங்கள், அப்பொழுது கனி கொடுப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கனி கொடுக்க வேண்டுமானால் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம். நிலைத்திருப்பதனால் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிற சகல ஆசீர்வாதங்களையும் நான் இந்த செய்தியில் பேசியிருக்கிறேன். நீங்கள் கேட்க விரும்பினால் என்றால், நீங்கள் நிச்சயமாக இந்த செய்தி உங்களுக்கு புரிய வேண்டுமானால் நீங்கள் அதை கேட்டுட்டு நீங்க வாங்க. அது நிச்சயமா உங்க வாழ்க்கைக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளில் கூட உங்க மத்தியில் தொடர்ச்சியாய் வளர்ச்சி குறித்து தான் உங்களுக்கு நான் பேச போகிறேன். ஹல்லேலூயா. வளர்ச்சியை விரும்புகிற நமக்கு அந்த வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊட்டச்சத்து எது நீங்க பார்த்தீங்கன்னா ஞானம் தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஞானம் வந்துவிட்டால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையின் வளர்ச்சியை ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஞானம் அது மிகவும் முக்கியமானது. சத்தமோர ஹல்லேலூயா சொல்லுங்களேன், பார்க்கலாம். வாசிங்க நீதிமொழிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகளில் எல்லாம் அதற்கு நிகரல்ல. ஹல்லேலூயா. இங்க வசனத்துல நம்ம பார்த்தோம், முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. நான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு முத்துக்கள், அதாவது முத்துக்கள் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு சொத்து, எவ்வளவு சம்பளம், எவ்வளவு சம்பாத்தியம், என்னென்ன காரியங்கள், படிப்பு, பதவி, பட்டங்கள், நாம் எதை சம்பாதித்திருந்தாலும் அது எல்லாவற்றை காட்டிலும் மிகவும் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நல்லது எது என்று நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் அது ஞானமே என்று சொல்லி யார் சொல்றா? உலகத்தில் இருக்கிற பெரிய ஞானியே சொல்றாரு. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தில் நாம் எவைகளை அடைய விரும்புகிறோமோ அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலானது எது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா ஞானம் தான். அப்படின்னா அப்ப இன்றைக்கு நாம் ஞானத்தை மாத்திரம் பெற்றுக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாம் நம்ம வந்து சேர்ந்து விடும். ஆனா இன்றைக்கு அநேக நேரத்தில் தேவ பிள்ளைகளே, நாம் மாத்திரமல்ல உலகமும் கூட இன்னைக்கு 2ஆம் தரமானவைகள் மீது தான் இன்றைக்கு அதிக கவனத்தை செலுத்துகிறது. ஹல்லேலூயா. 2ஆம் தரம் நான் சொல்லும் பொழுது மற்ற காரியங்கள் மேலதான் அதிக கவனத்தை செலுத்தி இந்த முதல் தரமான ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கும் அடைந்து கொள்வதற்கும் நாம் தவறி விடுகிறோம். இது ஒரு பக்கம் மிகவும் வேதனையாகவும் இருக்கிறது, ரொம்ப வேடிக்கையாகவும் இருக்குது. பாருங்களேன், சபை கூட இந்த இடத்துல மிகவும் தோல்வி அடைஞ்சிருது. சபைக்கு முதலாவது அதிமுக்கியமான தேவை எது என்று எடுத்து பார்த்தீங்கன்னா ஞானம். ஒரு விசுவாசியோட வாழ்க்கைக்கு அதிகமாய் தேவை முதலாவது எது என்று பார்த்தீங்கன்னா ஞானம். ஹல்லேலூயா. இயேசு குறித்து வேதனை சொல்லுது, இயேசுவானவர் அவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும். ஹல்லேலூயா. சோ இயேசு முதல் அவர் எதில் வளர்ந்தார் என்று பார்த்தீர்களானால் அவர் ஞானத்தில் வளர்ந்தார். ஹல்லேலூயா. ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவு. அப்ப அந்த மனுஷ தயவு, தேவ கிருபை, இது எல்லாமே ஞானத்தை தான் பின்தொடர்ந்து வருகிறது. அப்ப தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஞானம் எவ்வளவு முக்கியம் என்பதை சற்று யோசிச்சு பாருங்க. 2ஆம் தரமான காரியங்களில் அதிக கவனத்தை நாம் செலுத்துகிறோம். 2ஆம் தரம் நான் சொல்லும் பொழுது எல்லாமே சரி, நம்முடைய சம்பாத்தியம், நம்முடைய முயற்சிகள், நம்முடைய காரியம், நம்முடைய என்ன சொல்றது, எல்லாவற்றையும் அதற்குள் நாம் கொண்டு வரலாம். ஹல்லேலூயா. சோ என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் இந்த நாள்ல நீங்க வளர்ச்சி போராடி கண்ணீர் சிந்தி வேர்வை சிந்திட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாவற்றை காட்டிலும் மேலானது எது நீ எடுத்து பார்த்தீங்கன்னா ஞானம் தான். ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இச்சிக்கப்படுகிறவைகள் எல்லாம் அதற்கு நிகரானவைகள் அல்ல. இன்றைக்கு நம்ம ஒரு சில நேரத்தில் ஒன்ன பார்த்துட்டு ஐயோ அவங்கள்ட்ட இருக்கிற கார் நம்மகிட்ட இருந்தா நல்லா இருக்குமே, சரி அதுக்காக நம்ம உழைப்போம். ஹல்லேலூயா. அவங்க
படிச்ச டிகிரி என் பிள்ளையும் படிக்க வச்சா நல்லா இருக்குமே, இது எல்லாமே ஒரு வகையில சொல்ல போனா இச்சிக்கிற காரியங்கள். அவங்கள மாதிரி நான் இருக்கணும், இவங்கள மாதிரி நான் வளர்ந்துடணும், இவர் தான் எனக்கு ஆம்பிஷன், அவரை காட்டில நான் மேல வந்துடணும், என் சொந்தக்காரங்களை காட்டிலும் நாங்க இன்னும் ஒரு படி நாங்க மேல நிக்கணும். இங்க ஞானம் என்ன சொல்றாருன்னா, இச்சிக்கப்படுகிறவைகள் எல்லாம் அதற்கு நிகரானது அல்ல. எதற்கு நிகரானதல்ல? ஞானத்திற்கு அது நிகரானதல்ல. அப்ப ஞானம் அந்த அளவிற்கு மேலானது, ஞானம் அந்த அளவிற்கு முக்கியமானது, முத்துக்களை பார்க்கிலும் ஞானம் முக்கியமானது. அது அதிகமாய் நம் ஒவ்வொருவருக்கும் மிக தேவையா இருக்கிறது. சோ அந்த ஞானத்தை இங்க ஞானி என்ன சொல்றாரு நீங்க பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் எழுதிய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதுல அவர் சொல்லுகிறார், வாசிங்க. ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். ஹல்லேலூயா. இங்க அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஞானமே முக்கியம். நான் ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில அதி முக்கியம் எது என்றால் ஞானமே. அவர் சொல்லிட்டு சொல்றாரு, இந்த ஞானத்தை சும்மாலாம் வந்துடாது, இந்த ஞானத்தை நீ சம்பாதி என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு நாம் எதை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம்? பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறோம், சுகத்தை சம்பாதிக்கிறோம், விடுதலைகளை சம்பாதிக்கிறோம், இன்னும் வேற என்னென்ன காரியத்துல எல்லாம் கூட மற்ற எல்லா காரியங்களையும் நல்ல பதவிகள், பட்டங்கள், இது எல்லாவற்றையும் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் அன்றாட நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்க ஞானி என்ன சொல்லுகிறார்? ஞானத்தையும் நீ சம்பாதி என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஞானத்தை சம்பாதி. காரணம், ஞானமே முக்கியம் என்று அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லிட்டு சொல்றாரு, நீ என்னத்தை வேணா சம்பாதிச்சுக்கோ. ஹல்லேலூயா. நீ எதை வேணா சம்பாதி. இந்த சாலமோனை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இந்த சாலமோனுக்கு ஒரு மிக பொருளாதார பலம் அவருக்கு இருந்தது, சகலமும் உடைய வாழ்க்கையில் இருந்தது. இந்த சகலமும் உடையவர் அவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் நீ எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி. ஹல்லேலூயா. காரணம், எல்லாவற்றை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையின் அதி முக்கியம். நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், அது ஞானம். ஞானமே ஒரு மனிதனை ஒரு உண்மையான ஒரு வெற்றியின் பாதைக்கு நிறைய நடத்தி கொண்டு போகும். நம்முடைய வாழ்க்கையில கூட இன்றைக்கு நாம் போய் கொண்டிருக்கிற சகல பிரச்சனை நீங்க ஒரு நிமிஷம் நீங்க அதை அலசி ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, அதோட வேற நீங்க பார்த்தீங்கன்னா, அது எல்லாவற்றுக்கும் காரணம் எதுவாக தான் இருக்கும்னா ஞான குறைபாடாக தான் இருக்கும். நான் ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு குழந்தையை பெற்றெடுத்த தாய் முதல் ஒரு தேசத்தை ஆளுகிற தலைவர் வரைக்கும் எது அதிமுக்கியமாய் தேவை என்றால் ஞானம் அதிமுக்கியமாய் தேவை. ஒரு ஞானம் மாத்திரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிள்ளையை வளர்க்கிற ஒரு தாயானாலும் சரி, அல்லது ஒரு தேசத்தை ஆளுகிற ஒரு தலைவரானாலும் சரி, ஞானம் இல்லை என்றால் இது எதையுமே செய்து முடிக்க முடியாது. ஹல்லேலூயா. சம்பளம் இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், வேற நம்ம ஆள் பலம் இருக்கலாம், எது வேணாலும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். இது எல்லாம் இருந்து ஞானம் ஒரு நபருடைய வாழ்க்கையில இல்லை என்றால் எந்த ஒரு காரியத்தையும் நடத்தி கொண்டு போகுவதற்கு நம்மால் முடியாது. அந்த அளவிற்கு ஒரு வாழ்க்கையில ஞானம் அத்தியாவசியமா இருக்கிறது. பைபிள்ல கூட பார்த்தோம்னா ஒரு சில வசனங்களை கூட நம்ம பார்க்கலாம். பிரசங்கி 7:12 என்ன வசனம் சொல்லுதுன்னா, ஞானமே கேடகமும். ஹல்லேலூயா. கேடகத்தை நம்ம எதற்கு பயன்படுத்துவோம்? நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு நம்ம கேடகத்தை பயன்படுத்துவோம். அப்ப இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ம சொல்ல போனா நம்மை பாதுகாப்பது எது என்று வேதம் சொல்லுகிறது? ஞானம். அதே பிரசங்கியில 9:16 நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பலன் நமக்கு இருந்தாலும் அந்த பலத்தை எல்லாம் காட்டிலும் அதி உத்தமம் எது என்று வேதத்துல பார்த்தீங்கன்னா ஞானம் என்று அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமா, அதே 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம். ஹல்லேலூயா. யுத்த ஆயுதங்களை பார்க்கலாம். இந்த தாவீதுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. இந்த தாவீது இந்த கோலியாத்தை சந்திக்க செல்லும் பொழுது சவுல் என்ன பண்றாருன்னா, ஈட்டியும் ஆயுதங்களையும் யுத்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தாவீதை கொடுத்தப்ப, இந்த தாவீது யுத்த ஆயுதங்கள் மீது கவனத்தை செலுத்தாமல் தன் தேவன் எப்பேற்பட்டவர் என்கிற ஞானம் தாவீதுக்குள் காணப்பட்டது, தன் தேவன் எப்பேற்பட்டவர் என்கிற அறிவு தாவீதுக்குள் காணப்பட்டது. ஹல்லேலூயா. அதனால் இவனுடைய கவனத்தை யுத்த ஆயுதங்கள் மீது வைக்காமல் இவன் தான் அறிந்து கொண்டிருந்த தேவன் மீது, அவனுக்கு தேவனை குறித்திருந்த அந்த ஞான வெளிப்பாடு நிமித்தமாய் அவன் கோலியாத்தை சந்திக்கிறதை பார்க்க முடியும். அதன் மூலமா அவன் வெற்றி கண்டதையும் நம்முடைய வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு யுத்த ஆயுதங்கள் அல்ல. ஹல்லேலூயா. இந்த பிரச்சனைக்கு இவரை போய் பார்த்தா என் வாழ்க்கையில மாறுதல் வந்துடும். சில யுத்த ஆயுதங்கள் மீது நாம் என்ன பண்ணுகிறோம்னா நம்முடைய கான்சென்ட்ரேஷன் நம்ம வச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இங்க ஞானி என்ன சொல்லுகிறார்? யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம். ஹல்லேலூயா.
யுத்த ஆயுதங்களை பார்க்கலாம் எதுவுமே நலம். அப்ப தேவ பிள்ளைகளை இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஞானம் அது அதி முக்கியமானதாக இருக்கிறது. அந்த ஞானம் நம்முடைய வளர்ச்சிக்கு மிகவுமாய் தேவை. அது நம்முடைய ஒவ்வொருடைய நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம வளர்த்து கொண்டு போகிற ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த ஞானம் என்பது அது நாம் ஏதோ அதிகம் படிக்கிறதுனாலலாம் நம்ம வாழ்க்கையில் வந்துடாது. நம்ம நிறைய நினைச்சுக்கிறோம், ஜாஸ்தி படிச்சுட்டா நமக்கு ஜாஸ்தி ஞானம் வந்துடும் நம்ம நினைச்சுக்கிறோம். ஒரு காலேஜில் போய் படிக்கிறதுனாலையும் ஒரு ஸ்கூல்ல போய் படிக்கிறதுனாலையும் உங்களுக்கு வர்றது ஞானம் கிடையாது. அதுக்கு பேர் அறிவு. வசனம் என்ன சொல்லுதுன்னா, அறிவு இருமாப்பை உண்டாக்கும். அப்ப எப்படிதாங்க எனக்கு அப்ப ஞானம் என்னத்துக்கு தான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு ஈஸி டெஃபினேஷன் நான் சொல்றேன். அறிவு நீங்க சாப்பிட்ற சாப்பாடு. ஹல்லேலூயா. ஞானம் என்பது நீங்கள் செய்கிற உடற்பயிற்சி. ஹல்லேலூயா. அறிவு அது நம்மை கொழுப்படைய செய்யும். ஞானம் நம்மை ஆரோக்கியமாக்கும். ஆமென். வெறும் சாப்பாடை மாத்திரம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா அதிக உடம்புல கொழுப்பு சேர ஆரம்பிச்சிடும். அதே அந்த கொழுப்பை கட்டுப்படுத்தி அதை நடுநிலையாய் வைத்து அதை சரியான கொழுப்பாய் அதை ஏல செய்கிறது, நம்மை ஆரோக்கியமாய் வைக்க செய்கிறது எது என்றால் உடற்பயிற்சி. அதே போலதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நீ எவ்வளவு படித்துட்டே இருந்தாலும், இன்றைக்கு படிச்சவங்க எல்லாம் இன்றைக்கு பெரிய உயர்வில் இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஏன் உயர்வில் இல்லைன்னா, தாங்கள் படித்த படிப்புக்கு ஏற்றாறு போல் அவர்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ளாததினால் அவர்களால் ஒரு சரியான வளர்ச்சிக்கு நிறைய ஒரு ஆரோக்கியமான வாழ்விற்கு நிறைய திரும்ப முடியல. இன்றைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ள பணம் காசெல்லாம் நீங்க ஜாஸ்தியாவே இருக்குது. சொல்ல போனா கர்த்தர் நல்லாவே ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். பொருளாதாரத்துல நல்ல செழிப்போட தான் இருக்கிறீங்க, நல்ல சுகபலத்தோட தான் இருக்கிறீங்க, சரீரத்துல நல்ல சுகம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா குடும்பத்துல சந்தோஷம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா சந்தோஷம் இல்ல. குடும்பத்துல ஒரு சுகம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா சுகம் இல்ல. குடும்பத்துல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்றீங்கன்னு கேட்டா ஆரோக்கியமான வாழ்க்கை இல்ல. அப்ப இது எல்லாம் இருந்தாலும் இது இல்லாமல் போகிறது காரணம் என்னவென்றால், அறிவு சார்ந்த சகல விஷயங்களும் குடும்பத்திற்குள் இருக்கிறது. அதை தேடுகிறோம், அதை நாடுகிறோம், அதுக்கு ஓடுகிறோம், அதுக்கு பிரயாசப்படுகிறோம், முயற்சி எடுக்கிறோம். இதெல்லாம் செய்கிற நாம் ஞானத்திற்கு ஒரு முயற்சி எடுப்பதில்லை, ஞானத்தை சம்பாதிக்க விரும்புவதில்லை, ஞானத்திற்கு நம்முடைய கவனத்தை செலுத்தாததினால் தான் இன்றைக்கு அநேக நேரத்தில் ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையும் ஆரோக்கியமான ஒரு குடும்பமும் ஆரோக்கியமான ஒரு சபையும் ஆரோக்கியமான ஒரு ஊழியங்களும் ஆரோக்கியமான ஒரு வேலை ஸ்தலத்திலும் நம்மால் காணப்பட முடியவில்லை. இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற சகல காரியங்களும் நீங்கள் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ விரும்பினால் அதற்கு அறிவு மாத்திரம் இருந்தால் பத்தாது, அதற்கு ஞானம் மிகவும் தேவை. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஹல்லேலூயா. வயசு அதிகமாகறதுனால ஞானம் வந்துடாதுங்க. நம்ம இன்னைக்கு அநேக நேரத்தில் நினச்சிக்கிறோம் நிறைய வயசானவங்களுக்கு அனுபவங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த அனுபவங்கள் ரொம்ப முக்கியம். நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்களேன், அனுபவங்கள் ஞானமாகி விட முடியாது. இன்றைக்கு எத்தனையோ வயது முதிர்ந்தவர்கள் ஞானம் இல்லாமல் செயல்படுவதை நம்மால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. சண்டை போடுறது, குடும்பங்களுக்குள்ள பிரிவினையை உண்டு பண்ணுறது, தவறுதலான வார்த்தைகளை பேசுறது, ஞானமற்ற காரியங்களில் நடந்து கொள்வது. அதனால வயது முதிர்ச்சியோ அது ஞானத்திற்கான அது அடையாளம் அல்ல. அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு கூட காரியங்கள் நான் சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் நினைச்சுக்கிறோம் நிறைய படிச்சுட்டா பெரிய பதவிக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா, ஹல்லேலூயா, ஒரு பெரிய பதவிக்கு நம்ம வந்துட்டோம்னா ரொம்ப நமக்கு ஞானம் வந்துருச்சு நம்ம நினைச்சுக்கிறோம். நோ நோ நோ. நம்ம பெரிய பதவியில நம்ம வர்றதுனாலலாம் உடனே அது நமக்கு ஞானம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. தேவ பிள்ளைகளே, ஞானம் அது யார் தான் ஞானம் என்றால் இயேசுதான் ஞானம். சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில ஞானம் அது எங்கிருந்து வருகிறது? அது தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. வசனமும் அதுதான் சொல்லுகிறது, தேவனிடத்திலிருந்து நமக்கு ஞானம் வருகிறது. ஞானம் தான் அவர் இயேசுவா இருக்கிறார், இயேசு தான் நமக்கு ஞானமா இருக்கிறார். பவுல் என்ன சொல்றாருன்னு நம்ம பார்க்கலாமா? பிலிப்பியர் எழுதிய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதுல 9-11 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்கலாம். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழப்படுவதற்கு தகுதியாயிருக்கும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறத நம்மால் பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு விசுவாசியோட வாழ்க்கைக்கு அதி முக்கியமான தேவை எது என்றால் கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்வது. ஹல்லேலூயா. யாரை ஆதாயமாக்கி கொள்வது? கிறிஸ்துவை ஆதாயமாக்குவது. இன்றைக்கு நாம் பலவற்றை ஆதாயமாக்கி கொள்வதற்கு நாம் முயற்சி செய்கிறோம். சபை கூட அநேக நேரத்தில் இன்றைக்கு உலகளாவிய எல்லா பொதுவா இன்றைக்கு அநேக திருச்சபைகள் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, இன்றைக்கு ஆத்தும ஆதாயத்தில் அதிகமாய் கவனம் செலுத்தி கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துவது சபை தவறிவிட்டது. ஹல்லேலூயா.
தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆத்தும ஆதாயத்தின் முக்கியத்துவத்தை காட்டிலும் கர்த்தர் எதை விரும்புகிறார் என்றால், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகள் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வது அதிமுக்கியமானதா இருக்குது. இன்னைக்கு உங்க சபையில கர்த்தர் ஒரு 20 பேரை கொடுத்திருப்பாருன்னா, அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள 300 பேரை என் சபைகளை கொண்டு வரணும்ன்றது உங்க கான்சென்ட்ரேஷன் இருக்கக்கூடாது. அதை காட்டிலும் ரொம்ப முக்கியமானதுல நீங்க கவனம் செலுத்தணும். எதை தெரியுமா செலுத்தணும்? எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்க இந்த 20 பேருக்குள்ள நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தணும். இந்த எனக்கு கொடுத்திருக்க இந்த 20 பேருக்குள்ள நான் கிறிஸ்துவை பிறப்பிக்க நான் செய்யணும். பவுல் சொல்றாரு, உங்களுக்குள் கிறிஸ்து உருவாகும் அளவும் நான் கர்ப்பவேதனைப்படுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு சபைக்கும் ஒரு விசுவாசிக்கும் ஒரு தனிநபருடைய வாழ்க்கைக்கும் அதி முக்கியம் எது என்று பார்த்தீர்களானால், கிறிஸ்து உங்களுக்குள் உருவாக வேண்டும். கிறிஸ்துவை நீங்கள் ஆதாயமாக்கி கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், கிறிஸ்து உங்களுக்குள் வரும் பொழுது ஞானம் உங்களுக்குள் வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஞானம்தான் கிறிஸ்து, கிறிஸ்து தான் ஞானம். நீங்கள் அவரை ஆதாயப்படுத்தி கொண்டால் நீங்கள் நிச்சயமா நீங்கள் ஞானத்தை ஆதாயமாக்கி கொள்வீர்கள். பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ளும்படிக்கு நான் சகலவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், நான் சகலவற்றையும் குப்பை என்று அவர் எண்ணுகிறேன் அவர் சொல்லுகிறார். நீங்க எவ்வளவு படிப்புல நீங்க படிச்சிருக்கலாம், எவ்வளவு பட்டங்கள் உங்களுக்கு இருக்கலாம், எவ்வளவு பணபலம் உங்களுக்கு இருக்கலாம், எவ்வளவு பொருள் பலம் உங்களுக்கு இருக்கலாம், ஞானம் இல்லாமல் அது எல்லாம் இருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய கவனமும் உங்களுடைய முக்கியத்துவம் ஞானத்தை நோக்கி போக வேண்டும், கிறிஸ்துவை நோக்கி போக வேண்டும். கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துவதில் உங்களுக்கு கவனம் செல்லும் பொழுது நான் நிச்சயமே சொல்ல முடியும், அதுக்கு பின்பதாக இருக்கிற இரண்டாம் தரமான சகல ஆசீர்வாதங்களும் அது சரியான விதத்தில் ஆரோக்கியமா உங்கள் வாழ்க்கையில் பயன்படுவதற்கு அது மிகவும் உதவியாக இருக்கும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஹல்லேலூயா. பைபிள்ல கூட ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்கன்னா, அல்ல அவர் சொல்றாரு, நீ அதை மேன்மைப்படுத்து, நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். ஹல்லேலூயா. இங்க அவர் சொல்றாரு, நீ அதை மேன்மைப்படுத்தி பாரு, அது உன்னை மேன்மைப்படுத்தும். எது? ஞானம். நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஒரு மேன்மையான பாதைக்கினராய் நடத்தி கொண்டு போகுவது எது என்றால் ஞானம். நான் சில நபர்களெல்லாம் சந்திச்சிருக்கிறேன், நல்ல ஹை ப்ரொஃபஷனில் இருப்பாங்க, ஆனால் ஒரு மேன்மையான வாழ்க்கை அவங்க வாழ மாட்டாங்க. அவங்க வாழுகிற சமுதாயத்தில், அவங்க வாழுகிற தெருக்களில் அவங்கள குறித்து ரொம்ப தவறுதலான பேர்கள் இருக்கும். அவங்கள ரொம்ப ரொம்ப இழிவாய் பேசுவார்கள். ஒரு மேன்மையான வாழ்க்கையை அவர்கள் வாழ மாட்டார்கள். ஹல்லேலூயா. அதற்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஞான குறைபாடு. ஆமென். ஞான குறைபாடு. ஞான குறைபாட்டால் ஆட்டிடியூட் மாறி இருக்கும், கேரக்டர்ஸ் மாறி இருக்கும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது தெரியாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ஞானம் இல்லாமல் ஒரு வளர்ச்சியே உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் கூட உங்கள் வாழ்க்கையில் அந்த வளர்ச்சியை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது உங்களுக்கு தெரியாது. அதை தவற ஹேண்டில் பண்ணி தவறான பேர்களை சம்பாதித்து விடுவோம். அதனால தான் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையின் வளர்ச்சி எவ்வளவு முக்கியமோ அந்த வளர்ச்சியோடு கூட சேர்ந்து ஞானமும் மிகவும் முக்கியம். இந்த வளர்ச்சி வளர 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 ஞானமும் அதோடு கூட இணைக்குமானால் அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற விதத்தில் உங்களையும் நீயும் அது செயல்பட வைக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அவங்க பேசுகிற பேச்சு, அவங்க நடந்துக்கிற நட, அவங்க என்ன ஸ்தானத்தில் இருக்கிறாங்கன்றதை அறியாதது போல் அவர்கள் பேசுவார்கள். அதற்கெல்லாம் காரணம் வேற ஒன்றும் கிடையாது, ஞான குறைபாடு தான். நான் யாரு, என் ஸ்தானம் என்ன, நான் இருக்கிற இடம் இது, என் பொசிஷன் என்ன, எனக்குள்ள வந்திருக்கிற ஆவியானவர் யாரு, நான் எப்பேற்பட்ட தேவனை நான் பெற்றிருக்கிறேன், எப்பேற்பட்ட கிறிஸ்துவை நான் ஆதாயமாக்கி கொண்டிருக்கிறேன்ற ஞானம் அவர்களுக்குள் இருக்குமே. ஆனால் இன்றைக்கு தேவனாய கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வளர்ச்சி, அது எப்பேற்பட்ட வளர்ச்சி என்பதில் மிக கவனம் உடையவர்களாகவும் அந்த வளர்ச்சிக்கேற்ற ஒரு நடக்கையை நடக்கிறவர்களாகவும் அவர்கள் காணப்படுவார்கள். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் எவ்வளவு வளர்கிறீர்களோ அதை காட்டிலும் மிக மேன்மையானது ஞானம். காரணம், நீ ஞானத்தை மேன்மைப்படுத்தும் பொழுது ஞானம் உன்னை மேன்மைப்படுத்த ஆரம்பிக்கும். சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு எல்லாம் இருந்தாலும் மேன்மை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிறதுக்கு காரணம் என்னவென்றால், இன்றைக்கு நீங்கள் அதிகமாய் மேன்மைப்படுத்துவதெல்லாம் இரண்டாம் தரமான காரியங்களே தானே ஒழிய முதல் தரமான ஞானத்தை மேன்மைப்படுத்துகிறது இல்லை. ஆனால் தேவ பிள்ளைகளை, நீங்கள் ஞானத்தை மேன்மைப்படுத்த கற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில உங்களுடைய சகல பகுதியிலும் அது உங்களை மேன்மைப்படுத்த நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஒரு வசனத்தை கூட நம்ம எல்லாரும் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். ஆமென். இங்க வசனம் சொல்லுகிறது, ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் அவன் பாக்கியவான். ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் என்னவா? ஞானத்தையும் புத்தியும் யார் ஒருத்தன் கண்டுக்கிறானோ வசனம் சொல்லுகிறது அவனை பாக்கியவான் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு எத்தனை பேர் பாக்கியவான்களா இருக்க விரும்புகிறீர்கள்? ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தாவே,
தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவிலே அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வரையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். தேவ பிள்ளைகளை எங்க பைபிளை பார்த்தோம்னா, இந்த சாலமோன் அவன் சிறு வயதில் இருக்கும் பொழுதே அவன் ராஜாவாக அவன் அபிஷேகிக்கப்பட்டான் தன் தகப்பனாருக்கு பிறகு. இந்த சாலமோனை தேவன் சந்திக்கும் பொழுது தேவன் சாலமோனை பார்த்து கேட்கிறாரு, சாலமோன் உனக்கு என்னப்பா வேணும், நீ உனக்கு என்ன வேணுமோ நீ அதை என்கிட்ட கேளுன்றார். பாருங்க, இந்த சாலமோன் மிக அருமையாக தேவடத்தில் ஒன்றை கேட்கிறான். இவன் சொல்றான், ஆண்டவரே நான் போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையா நான் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் உமது அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை நீர் தந்தருளுவீராக. தேவ பிள்ளைகளே, இவன் சின்ன பிள்ளையா இருக்கிறன்றதுக்காக அதுக்காக சாலமோனை நம்ம லோ எஸ்டிமேஷன்லாம் பண்ண முடியாது. அன்றைக்கு ராஜ குலத்தவர்கள் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது இருந்தே சரி, தன்னுடைய பிள்ளைகளை சகல யுத்தத்திற்கும் பழுக்குவிப்பார்கள், சகல ஞானத்திலும் பழுக்குவிப்பார்கள். அல்லேலூயா. ராஜ குலத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சரி, சகலவற்றிலும் அவர்கள் பழுக்குவிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். நான் விசுவாசிக்கிறேன், அப்போ இந்த சாலமோன் கூட சகல காரியங்களும் தன் தகப்பனார் மூலியமாய் அவனும் ஒரு பழுக்குவிக்கப்பட்ட ஒரு நபராய் தான் அவர் இருந்திருப்பார். ஆனாலும் கூட நான் ஒரு ராஜா, இப்போ எனக்கு ஒரு ராஜா இப்போ பட்டம் வந்துருச்சு சாலமோனுக்கு. பாருங்க, இந்த பட்டம் வந்த பிறகு சாலமோன் தேவனிடத்தில் எதை கேட்கிறான் பாருங்க. நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன், அறிவு வந்துருச்சுன்னா மாத்திரம் நம்ம வாழ்க்கைக்கு பத்தாது, ஞானம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவை. ஏன்னா அறிவு ஒரு மனுஷனை கொழுப்படைய தான் செய்யும், ஆனால் ஞானம் ஒரு மனுஷனை ஆரோக்கியமா மாற்ற நான் சொன்னேன். அதை நம்ம சாலமோனுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். இந்த சாலமோனுக்கு ஏற்கனவே ராஜா என்கிற ஒரு பட்டம் கிடைத்திருந்தாலும் தன்னுடைய தகப்பன் எவ்வளவு மிகப்பெரிய ராஜா, எத்தனை யுத்தங்களை சந்தித்தவர், இப்படி பெரிய ஒரு ஹிஸ்டரியே இந்த சாலமோனுக்கு பின்னாடி இருந்தாலும் கூட இந்த சாலமோன் தேவனிடத்தில் வரும் பொழுது அவன் தன்னை தாழ்மைப்படுத்தியதை நம்மால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. எங்கள் வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவன் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே நான் போக்குவரத்தை அறியாதவனாக இருக்கிறேன். நான் சொல்லிட்டா இந்த தாழ்மை தான் அவனை ஞானத்தை கேட்கும்படிக்கு செய்தது. யார் ஞானத்தை கேட்பார்கள், யார் ஞானத்தை விரும்புவார்கள் என்றால், யார் தாழ்மையை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் ஞானத்தை விரும்புவார்கள். பெருமை உள்ளவர்களால் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, ஞானத்தை கேட்கவும் மாட்டார்கள். ஆனால் யார் ஒருவருக்கு தாழ்மை உணர்வு இருக்கிறதோ, யார் ஒருவருக்குள் தாழ்மை குணாதிசயங்கள் இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாய் தன்னுடைய வாழ்க்கையில ஞானத்தை அதிகம் விரும்புகிறவர்களாய் அவர்கள் இருப்பார்கள். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கூட என்ன சொல்லுதுன்னா, ஞானத்தை கொள்ளும்படிக்கு மூடன் கையிலே ரொக்கம் எதற்கு, அதன் மேல் அவனுக்கு மனமும் இல்லை. ஞானத்தை பெற்றுக்கொள்றதுக்கு மூடனோட கையில ரொக்கம் எதற்கு? இன்னைக்கு ஒரு மூடன்கிட்ட போயிட்டு கையில காசையே கொடுத்து ஞானத்தை பெற்றுக்கூடான்னு சொன்னா கூட அவன் ஞானத்தை பெற்றுக்கவே மாட்டான். இன்றைக்கு அநேக பேர் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறோம். தேவனாய கர்த்தர் நம்மை பல வழிகளில் நம்மை ஆசீர்வதித்து ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு பல வாசல்களை நமக்கு திறந்து வைத்திருந்தாலும் இன்றைக்கு அநேக நேரங்களில் நாம் அவை அனைவற்றையும் மூடத்தனமாக நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, ஞானத்தை கொள்ளும்படிக்கு மூடன் கையிலே ரொக்கம் என்னத்திற்கு, அதன் மேல் அவனுக்கு மனமே இல்லை. இன்றைக்கு அநேக பேருக்கு ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு மனம் வருகிறதில்லை, ஞானத்தை அடைந்து கொள்வதற்கு மனம் வருகிறதில்லை. ஹல்லேலூயா. ஒரு சில பதவியும் ஒரு சில பட்டமும் வந்து தான் பெரிய ஆளான பிறகு, ஒரு சில பொசிஷன்ஸ்க்கு வந்த பிறகு திருப்பி தான் ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையோ, ஒரு ஆரோக்கியமான ஒரு ஊழியத்தையோ, ஒரு ஆரோக்கியமான ஒரு குடும்பத்தையோ, ஒரு ஆரோக்கியமான ஒரு நடத்துதலையோ அவர்கள் செய்ய வேண்டும், அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் விரும்புகிறதில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு அதற்குரிய ரொக்கமே கையில கொடுக்கப்பட்டாலும், ரொக்கம் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு பல வாசல்கள் தேவ பிள்ளைகள் இன்றைக்கு ஞானத்தை பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு காலத்துல பல அடைப்பட்ட வாசல்கள் இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் ஞானத்தை அடைந்து கொள்வதற்கு இன்றைக்கு பல வாசல்கள் இன்றைக்கு உங்கள் கைகளிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதை நீங்க எவ்வகையில நீங்கள் அதை சம்பாதிக்க முடியும். இத்தனை பேர் அதை ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிறீங்க. ஆனா இன்றைக்கு அதை சம்பாதிப்பதற்கு நம்முடைய கைகளில் ரொக்கமே கொடுக்கப்பட்டாலும் கூட நம்ம அநேக நேரத்துல நாம் மூடர்களை போல நாம் நடந்து கொள்ளுகிறோம். நமக்கு ஞானத்தை தருவது அது கர்த்தருடைய வார்த்தை தான். கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஞானம் உள்ளவனாய் மாற்றும். ஆண்டவர் நம்மை ஞானம் உள்ளவனாய் மாற்றுகிறார்.
இயேசு நமக்கு ஞானமாய் மாறுகிறார். ஆனால் இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் இயேசுவை கற்றுக்கொள்வதற்கும் இயேசுவை பெற்றுக்கொள்வதற்கும் இயேசுவை அறிந்து கொள்வதற்கும் நாம் தூர விலகி நிற்கிறோம். அதற்குரிய வாசல்கள் நமக்கு திறந்திருந்தாலும் அந்த வாசல்களில் நம்முடைய கால்களை வைப்பதில்லை. நாம் அதை விட்டு நாம் விலகி நாம் நிற்கிறோம். காரணம், நமக்கு வசனம் சொல்கிறது, அது அவன் கையில் இருந்தாலும் அவனுக்கு அது மேல மனம் இல்லையா. என்ன இல்லையா? மனசு இல்லை. ஆண்டரை அறிஞ்சுக்கிறதுக்கு மனசு இல்லை. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையில தெரிஞ்சுக்கிறதுக்கு, கர்த்தரை குறித்து அறிஞ்சுக்கிறதுக்கு நீங்க பல வாசல்களே நமக்கு திறப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம போன்ல கர்த்தர் மூலியமா கர்த்தரை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு யூடியூபா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இன்னைக்கு பல வாசல்கள் மூலியமா கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு இன்றைக்கு நமக்கு பல வாசல்களை தேவன் கிருபை திறந்து கொடுத்திருந்தாலும் கூட நமக்கு அது மேல மனம் இல்லை. ஹல்லேலூயா. மனமே இல்லை. கர்த்தரை அறிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு மனம் இல்லை. தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஞானம் நம்முடைய வாழ்க்கையில் அதி முக்கியமானதா இருக்கிறது. அது நமக்கு மிகவும் தேவையுள்ளதா இருக்கிறது. யாக்கோபு 1:5 ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? வாசிக்க கேட்கலாமா? உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். சொல்கிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் அவன் தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு அது கொடுக்கப்படும். யாருக்கு ஞானம் கொடுக்கப்படும்? யார் ஒருவன் தேவனிடத்தில் கேட்கிறானோ அவனுக்கு ஞானம் கொடுக்கப்படும். தாழ்மையுள்ளவர்கள் தான் ஞானத்திற்காக ஜெபிப்பார்கள். ஹல்லேலூயா. யார் தான் ஞானத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க? தாழ்மையுள்ளவர்கள் தான் ஞானத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், கடைசியா நீங்க என்னைக்கு ஞானத்துக்காக ஜெபம் பண்ணீங்க? சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னைக்கு நீங்க கடைசியா ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனை பேர் நீங்க ஜெபம் பண்ணிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அநேக நேரத்துல நமக்கு ஞானம் இருப்பதாக நம்ம நினைச்சுக்கிட்டு ஞானத்துக்காக நம்ம ஜெபிப்பதே இல்லை. ஆனா பவுல் அவர் விசுவாசிகளுக்கு அவர் முதல் அவர் கொரிந்தியர் சபைக்கு போகும் பொழுது அவர் முதல் அவர் விசுவாசிகளுக்கு அவர் என்னத்திற்காக ஜெபிக்கிறார் நீங்க பாத்தீங்கன்னா, ஞானத்திற்காக அவர் ஜெபிக்கிறார். ஞானத்தின் ஆவிக்காக ஜெபிக்கிறார். ஏன்? பைபிள்ல கூட பார்த்தோம் அப்படின்னா சபைக்கு முதலாவது கொடுக்கப்பட்ட வரம், 9 வரங்கள் சபைக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அந்த 9 வரங்களில் முதல் வரமே என்ன வரம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஞானத்தை போதிக்கும் வசனம். ஹல்லேலூயா. அப்ப ஒரு சபைக்கு ஞானம் எவ்வளவு முக்கியம் என்பதை யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அப்ப வரங்களில் முதல் வரம், ஹல்லேலூயா, கனிகளில் முதல் கனி அது அன்பு. அன்பு எல்லாவற்றுக்கும் மேலானது. அது நம்ம அனைவருக்கும் தெரியும். அன்பு சகலவற்றையும் தாங்கும், அன்பு சகலவற்றையும் சகிக்கும். அப்ப கனிகளில் முதன்மையான அந்த அன்பு, அந்த அன்பிற்குள் சகலமும் காணப்படுது. அன்பு இருந்துச்சுன்னா சந்தோஷம் இருக்கும், அன்பு இருந்துச்சுன்னா சமாதானம் இருக்கும், அன்பு இருந்துச்சுன்னா நீடிய பொறுமை இருக்கும், அன்பு இருந்துச்சுன்னா தயவு இருக்கும், அன்பு இருந்துச்சுன்னா நிச்சயமா நற்கிரிய விசுவாசம் இச்சையடக்கம் எல்லாமே எங்க இருக்கும்? அன்புன்ற அந்த முதல் காரியம் இருந்தால் சகலமும் இருக்கும். அதே போன்று 9 வரங்களை கர்த்தராகிய தேவன் சபைக்கு தரும் பொழுது ஞானத்தை போதிக்கிற ஒரு வசனம் என்கிற அந்த முதல் ஞானம் ஒரு சபைக்கோ ஒரு விசுவாசிக்கோ ஒரு ஊழியத்துக்கோ இருக்குமே ஆனால் பின்பதாக வருகிற சகல வரங்களும் நிச்சயமா அவருடைய வாழ்க்கையில செயல்பட்டு தீரும். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனங்களா இருக்கட்டும், அற்புதங்களா இருக்கட்டும், அடையாளங்களா இருக்கட்டும், எதுவாய் வேணாலும் இருக்கட்டும், இது எல்லாவற்றுக்கும் முந்தினது, இது எல்லாவற்றுக்கும் மேலானது ஞானம். அதனால்தான் தேவனை கர்த்தர் ஞானத்தை முதலாவது அவர் சபைக்கு தருகிறார். ஏன்? இயேசு கிறிஸ்துவ கூட எடுத்து வாசிங்கன்னா லூக்கா 2:52 என்ன வசனம் சொல்லுது? இயேசு அவர் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அவர் வளர்வதற்கு முன்பதாக வசனம் சொல்லுகிறது அவர் ஞானத்தில் வளர்ந்தார். அந்த ஞானத்தின் வளர்ச்சி தான் அவரை தேவ கிருபைக்கு நேராகவும் மனித தயவிற்கு நேராகவும் வழிநடத்தி கொண்டு போனது. ஆனால் இன்றைக்கு அநேக நேரங்களில் நம் ஞானத்தில் நாம் வளர்வதற்கு விரும்பாமல் நம் தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம், மனுஷ தயவுகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம். இதனாலதான் பாத்தீங்கன்னா இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இன்றைக்கு பல எல்லைகளை நாம் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தேவ கிருபை நமக்கு இருந்தும் அதை நம்மால் அனுபவிக்க முடியவில்லை. மனுஷ தயவு நமக்கு கிடைப்பது இல்லை. ஹல்லேலூயா. தேவ கிருபை நமக்கு புதிதாகவெல்லாம் வருவதில்லை. ஏற்கனவே தேவ கிருபை நமக்கு இருக்கிறது. ஆனால் இந்த தேவ கிருபை நம்மளால பெற்று அனுபவிக்க முடியல. இரண்டாவதாக மனுஷ தயவை நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியல. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா நாம் ஞானத்திலே வளராததுதான் நமக்கு காரணம். ஞானத்தில் நாம் வளருவோமே ஆனால் ஆட்டோமேட்டிக்கா தேவ கிருபையும் மனுஷ தெய்வம் நம்ம வாழ்க்கையில செயல்பட தொடங்கும். அப்ப இயேசுவை குறித்து வசனம் சொல்லும் பொழுது அவர் முதலாவதாக அவர் ஞானத்தில் வளர்ந்தார், பின்பதாக தேவ கிருபையும் மனுஷ தெய்வம் அவருக்கு இருந்ததை வசனம் காட்டுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஞானம் எவ்வளவு முக்கியம் என்று சற்று யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கு அநேக பேர் கூட நம்முடைய வாழ்க்கையில நாம் பரிசுத்தமாய் வாழ முடியாமல் ஒருவேளை நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். நான் இன்றைக்கு உங்களை பார்த்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1:36 37 சொல்லுகிறது, அவரே தேவனால் நமக்கு, நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க, ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்புமாய் மாறினார். என்ன வருது? ஞானம் வருது, 2வது நீதி, 3வது பரிசுத்தம்,
நான்காவது மீட்பு. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் அநேகர் பரிசுத்தமாய் வாழ முடியாமல் கஷ்டப்படுவதற்கு காரணம் என்னவென்றால், இயேசு நமக்கு ஞானமானார் என்கிற ஒரு அறிவு நமக்கு இல்லாததுதான். ஹல்லேலூயா. இயேசு நமக்கு ஞானமானார் என்பதை நாம் அறிந்து கொள்ளாததுனால தான் இன்றைக்கு அநேகர் பரிசுத்தமாய் வாழுவதற்கு நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். நான் இன்றைக்கு உங்களை பார்த்து ஒன்று சொல்றேன், கேளுங்க இந்த வசனத்தை. முதலாவது, அவர் நமது ஞானமானார், பின்பு அவர் நமக்கு நீதியானார். அதாவது நாம் நீதிமானாய் மாற்றப்படுகிறோம் என்கிற ஞானம் தான் நம்மை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்மை நடத்தி கொண்டு போகும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஞானம், நீதி, பரிசுத்தம். இப்ப அதை பாருங்க, முதலாவது ஞானம், பின்பதாக நீதி, மூன்றாவதாக பரிசுத்தம். ஹல்லேலூயா. முதலாவது ஞானம், பின்பதாக நீதி. இப்ப பாருங்க, நான் நீதிமானாக்கப்படுகிறேன் என்கிற ஞானம் தான் ஒரு மனிதனை மூன்றாவதாக நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் பரிசுத்தமாய் இருப்பதற்கும் நம்மை நடத்தி கொண்டு போகிறதா இருக்கிறது. அதனால நீங்க ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நீங்க வாழ விரும்புறீங்கன்னா உங்க வாழ்க்கையிலும் வாழ்க்கையிலும் அதி முக்கியமான அத்தியாவசிய தேவை எது என்றால் ஞானம். ஏனென்றால் ஞானம் வரும் பொழுதுதான் நான் நீதிமானா இருக்கிறேனா இல்லையா என்கிற ஒரு தெளிவு நம்மளுடைய வாழ்க்கையில உண்டாகும். அந்த தெளிவு தான் நம்ம ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நிறைய நம்ம நடத்தி கொண்டு போகும். தேவ பிள்ளைகளை, வேதத்தில் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் ஆரோனை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். இப்ப இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஆரோன் இந்த ஆசாரிய ஊழியத்தை அவன் செய்ய வேண்டுமானால் அவன் ஒரு விசேஷித்த வஸ்திரம் தரித்தவனாய் அவன் இருக்க வேண்டும். அவன் தரித்திருந்த வஸ்திரம் அது ஒரு விசேஷித்த வஸ்திரம். ஹல்லேலூயா. பைபிள்ல நம்ம பார்த்தோம்னா அந்த விசேஷித்த வஸ்திரத்தை செய்வதற்கு யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அதை செய்வதற்கு தேவன் சிலரை ஞானத்தின் ஆவியினால் அபிஷேகம் பண்ணினார் என்று வசனம் சொல்லுகிறது. எதற்கு தேவனாகிய கர்த்தர் அந்த வஸ்திரத்தை செய்வதற்கு ஞானத்தின் ஆவியினால் அபிஷேகம் பண்ண வேண்டும்? அந்த வஸ்திரம் அவன் ஊழியம் செய்வதற்கு அவ்வளவு முக்கியமா என்று நீங்கள் கேட்டீர்களானால் அது அவ்வளவு முக்கியம். ஹல்லேலூயா. இங்க ஞானத்தினால் நிறைந்து ஞானத்தின் ஆவியினால் தேவனாகிய கர்த்தர் அந்த வஸ்திரத்தை செய்பவரை நிரப்பினதற்கு காரணம் என்னன்னு பாருங்க. நான் சொல்றேன், முதலாவது ஞானம், பின்பு ஞானத்திலான வஸ்திரம், பின்பு அந்த வஸ்திரம் தரித்த ஊழியம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை ஊழியம் செய்கிறவர்களா நீங்கள் இருந்தீர்களானால் உங்களுக்கும் எனக்கும் முதலாவது தேவை ஞானம், பின்பது அந்த ஞானத்திலான வஸ்திரம், அதற்கு பின்பதாக வஸ்திரம் தரித்த ஊழியம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? சும்மா ஊழியம் செய்ய முடியாதுங்க, சும்மா ஊழியத்துல வளர முடியாது, சும்மா நீங்க இன்றைக்கு கடந்து போயிட்டு இருக்கிற காரியங்கள்ல தேர்ச்சி அடைஞ்சு மேல வர முடியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஒரு கனமுள்ள ஒரு பாத்திரங்களை நம்ம வெளியே காட்டுவது எது என்றால் நாம் போட்டிருக்கிற வஸ்திரங்கள். நமக்கு ஒரு பாதுகாப்பை தருவது எது என்றால் நாம் உடுத்திருக்கிற வஸ்திரம். தேவ பிள்ளைகளே, அப்ப எப்போதுமே ஞானம் தான் முதலாவது வருது, ஞானம் தான் முதலாவது தேவை. அப்ப நம்ம வாழ்க்கையில ஞானம் எவ்வளவு முக்கியம் என்று சற்று யோசித்து பாருங்க. இந்த ஞானம் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு 2 கைங்க மாதிரி. ஹல்லேலூயா. இந்த ஞானம் நம்ம வாழ்க்கைக்கு 2 கைங்க மாதிரி. என்ன 2 கை? நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. அதன் வலது கையில் தீர்க்காயுசும், அதன் வலது கையில் தீர்க்காயுசும், அதன் இடது கையில் செல்வமும், அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஞானத்திற்கு 2 கைகள் உண்டு. அது என்னென்ன கைகள்னா, அதோட வலது கையில தீர்க்காயுசு. தீர்க்காயுசு என்று சொல்லும் பொழுது அது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை காட்டுது. என்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதம்? எட்டர்னல் லைஃப், நீடித்த வாழ்க்கை. ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை அது காட்டுகிறது. தேவ பிள்ளையில, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஞானம் வரும் பொழுது அந்த ஞானம் அவனை ஒரு நித்திய ஜீவனுக்கு நேராக அவனை நடத்தி கொண்டு போகிறது. அது மாத்திரமா, வலது கையில அது நித்திய ஜீவனை உடையதா இருக்கிறது. இன்னொரு கையில என்ன வசனம் சொல்லுதுன்னா, செல்வமும் கனமும், அது பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை காட்டுது. ஞானம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வறுமையானால் அந்த ஞானம் அந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் அதே நேரத்தில் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் அவன் வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கிறதா இருக்கிறது. அதனால இங்க வசனம் சொல்லுது, ஞானத்திற்கு 2 கைகள் உண்டு. அந்த 2 கைகள் என்னென்ன அப்படின்னா, தீர்க்காயுசும் செல்வமும் கனமும். வலது கையில தீர்க்காயுசு ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இடது கையில செல்வமும் கனமும் பூமிக்குரிய ஆசீர்வாதம். அந்த ஞானத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்களா, அந்த ஞானத்தினால நீங்க நறுக்கப்பட ஆரம்பிப்பீங்க. நீதிமொழிகள் 4:8 எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். தழுவி கொள்ளுதல் என்றால் என்ன அப்படின்னா, ஒரு நபர் இப்ப இருப்பாங்கன்னா அந்த நபரை இப்ப நான் கட்டி பிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் தழுவி கொள்ளுதல் என்று சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஞானத்தை நீங்கள் பெற்றுவிட்டால், ஞானத்தை நீங்கள், அதாவது ஞானத்தை நீங்கள் தழுவி கொண்டால் அது உங்களை கனம் பண்ணும். ஹல்லேலூயா. அப்ப ஞானத்தை மாத்திரம் நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஞானத்து மேல மாத்திரம் நம்ம சார்ந்து கொண்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களையும் இன்னும் ஒரு கனமுடைய வாழ்க்கைக்கு நேராய், ஒரு வெற்றியுடைய வாழ்க்கைக்கு நேராய், ஒரு நித்திய ஜீவனுக்கு நேராய் உங்களையும் நடத்தி கொண்டு போகிறதா இருக்கிறது. அதுதான் சாலமோனுடைய வாழ்க்கையில கூட நடந்தது. பைபிள்ல நீங்க 1 ராஜாக்கள்
3ஆம் அதிகாரத்தில் நீங்க 11 14 வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நீ உனக்கு நீடித்த நாட்களையும் ஐஸ்வர்யத்தையும் கேளாம, உன் சத்துருக்களின் பிராணனை நீ கேளாம, ஞானத்தை நீ வேண்டிக் கொண்டபடியால் ஞானமும் உணர்வு இருதயத்தை உனக்கு தந்தேன். இதுவும் மட்டுமன்றி ஆண்டவங்க சொல்றாரு, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு நான் தருவேன், உனக்கு நீடித்த நாட்களையும் உன்னுடைய நாட்களையும் நான் என்ன பண்ணுவேன்றார் ஆண்டவர், நீடிக்க பண்ணுவேன்றார். சாலமோனுக்கு இந்த சாலமோன் தேவனிடத்துல ஞானத்தை கேட்ட பிறகு கர்த்தராகிய தேவன் இந்த சாலமோனை பார்த்து சொல்லுகிறார், சாலமோனே, நீ நீடித்த நாட்களையும் ஐஸ்வர்யத்தையும் அது மாத்திரம் இல்லாம உன்னுடைய எதிராளிகளுடைய ஜீவனையும் கேட்காம என்கிட்ட நீ தாழ்மையா அப்பா எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பான்னு நீ கேட்டதுனால ஆண்டவர் சொல்றாரு, நீ கேட்டதா மாத்திரம் உனக்கு நான் தரப்போறது இல்ல, அதனோடு கூட நான் சேர்த்து உனக்கு ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் ஆசீர்வாதத்தையும் அது மாத்திரம் அல்லாமல் உன்னுடைய நாட்களை நான் நீடித்திருக்கும்படிக்கு நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஞானத்தின் இருண்ட கைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அது தீர்க்க ஆயுசும் அதே நேரத்தில் செல்வமும் கனமும். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில தீர்க்க ஆயுசா வாழணும்னு விரும்புறீங்களா? எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவருடைய வருகை வரைக்கும் நான் வாழணும், தீர்க்க ஆயுசு உடையவனா நான் வாழணும், ஏதோ எனக்கு இந்த பலவீனம் அந்த பலவீனம் சீக்கிரமா மரித்து போன வாழ்க்கை நான் வாழக்கூடாது, தீர்க்க ஆயுசுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் நல்ல ஒரு செல்வமும் கனமுடைய வாழ்க்கை வாழ வேண்டும்? என்னுடைய சமுதாயத்தில் நான் இருக்கிற இடங்கள்ல நான் நல்ல ஒரு செல்வமுடைய குடும்பமா நான் வாழணும், நல்ல ஒரு கனமுடைய நபரா நான் இருக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? அதற்கெல்லாம் தேவை ஞானம். ஞானம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வரும்னா இது ரெண்டுத்தையும் நிச்சயமா அந்த வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்த்தே தீரும். தேவ பிள்ளைகளை சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஹல்லேலூயா. அன்றைக்கு சாலமோனுக்கு ஞானத்தை அளித்தவர் இன்றைக்கு நமக்கு ஞானமாகவே மாறிவிட்டார். சத்தமார் ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அவரை விசுவாசித்தால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அன்றைக்கு சாலமோனுக்கு கிடைக்காத செல்வமும் கனமும் இன்றைக்கு நமக்கு உண்டு. அவனுக்கு கிடைக்காத நீடித்த நாட்கள் இன்றைக்கு நமக்கு உண்டு கிறிஸ்துவுக்குள்ளே. ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களெல்லாம் சாலமோனுக்கு கொடுத்திருந்தாலும் அவன் ஒரு நிபந்தனையின் காலகட்டத்தில், நியாயப்பிரமாண காலகட்டத்தில் வாழ்ந்ததுனால அதை அவனால் பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விட்டது. ஆனால் இந்த புதிய பாட்டின் கீழோ நாம் கிறிஸ்துவுக்குள் வாழுகிறபடினால், அவரை நாம் விசுவாசிப்போமே ஆனால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நீடித்த நாட்களை தேவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செல்வத்தையும் கனத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். காரணம் அவரே தரித்திரரா மாறி இருக்கிறாரு. எதற்கு? நம்மை ஐஸ்வர்யனாய் மாற்றுவதற்கு. அது மாத்திரமா வசனம் சொல்லுது, அவரே தேவனால் உங்களுக்கு எனக்கும் ஞானவானார் என்று வசனம் சொல்லுகிறது. இயேசுவே உங்களுக்கு எனக்காய் அவர் ஞானமாய் மாறி இருக்கிறார். ஹல்லேலூயா. சாலமோனை காட்டிலும் பெரியவர் இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அதனால நம்முடைய வாழ்க்கையில ஞானம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்குது. ஹல்லேலூயா. இந்த ஞானத்தை விரும்புகிறவர்கள், ஞானம் உடையவர்கள், அவர்கள் எப்பொழுதும் தேவ பிரசனத்தை தேடுகிறவர்களாய் அவர்கள் இருப்பார்கள். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், ஞானம் உடையவர்கள் அவர்கள் தேவ பிரசனத்தை தேடுகிறவர்களாய் இருப்பார்கள். தேவனுக்கு கனத்தை செலுத்துகிற பிள்ளைகளாய் அவர்கள் இருப்பார்கள். இன்னைக்கு தேவனுக்கு கனம் செலுத்துவதில் ஒருவர் தவறுகிறானால் நீங்கள் ஞானத்தை அவமதிக்கிறீர்கள், ஞானம் இல்லாமல் செயல்படுகிறீர்கள் என்ற அர்த்தம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தெரியுமா சொல்லுது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பயப்படுதல் என்றால் அப்படியே நடுங்கி ஒடுங்குகிறது இல்லைங்க. பயப்படுதல்னா ரெவரன்ஸ், கனம். கர்த்தரை கனப்படுத்துதலே உங்கள் வாழ்க்கையின் ஞானத்தின் ஆரம்பம். அது எந்த பகுதியாய் வேணாலும் இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையின் எந்த பகுதியாய் வேணா இருக்கட்டும், கர்த்தருக்கு நீங்கள் கனம் செலுத்த பழகி விட்டீர்களானால், பைபிள்ல கூட பார்த்தோம்னா இந்த சாலமோன் இவன் ராஜாவாக இவன் தீர்மானம் செய்யப்பட்ட பிறகு வசனம் சொல்கிறது, அவன் கிபியோனுக்கு அவன் கடந்து போனான். அவன் கிபியோனிலே கடந்து போய் கர்த்தருக்கு அவன் பலி செலுத்த போனான். ஹல்லேலூயா. அவன் பலி செலுத்தும் பொழுதுதான் வசனத்தில் பார்க்கிறோம், தேவன் இறங்கி வந்து அவனோடு பேசி அவனை ஞானத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினார் என்ற விதத்தில் பார்க்கிறோம். ஞானத்தை விரும்புகிறவர்கள் தேவ பிரசனத்தை தேடுவார்கள், தேவனை தேடுவார்கள், தேவனுக்கு முதல் கனத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புவார்கள். ஞானத்தை வெறுக்கிறவங்களால தேவனுக்கு கனத்தை கொடுக்கவே முடியாது. நீங்க தேவனுக்காக பல காரியங்கள் செய்யலாம், ஆனால் அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில தேவ பிரசனத்தை கொண்டு வர முடியாது. நீங்கள் ஞானத்தை விரும்பினால் நீங்கள் தேவ பிரசனத்தை நீங்கள் விரும்புவீர்கள். பைபிள் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே. பயப்படுதல் என்றால் கர்த்தரை கனப்படுத்துகிறதிலே ஞானத்தின் ஆரம்பம். உங்கள் வாழ்க்கையின் ஞானத்தின் ஆரம்பம் நீங்கள் கர்த்தரை கனப்படுத்துகிற விதத்தில் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆமென். அதனால நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை கனப்படுத்துவது நமக்கு மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் ஞானத்தை விரும்புகிறவர்கள், ஞானம் உள்ளவர்கள் எளியோர்களுக்கு அவர் செவி கொடுப்பார்கள். யாருக்கு செவி கொடுப்பாங்க? எளியோர்களுக்கு அவர்கள் செவி கொடுப்பார்கள். பார்க்கலாம், இந்த கிபியோன்ல இந்த சாலமோன் ஞானத்தை பெற்றுக்கிட்டு இவன் திரும்பி தன்னுடைய ராஜ்ய பாரத்திற்கு அவன் வரும் பொழுது அவனுக்கு சாலமோன்
சந்தித்த முதல் கேஸே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேசத்தில் ஒதுக்கப்பட்டவர்களும் தேசத்தில் விபச்சாரிகள் என்று சொல்லி ஒதுக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள் தான் சாலமோன்ட்ட வந்த முதல் கேஸு. இப்போ பார்த்தீங்கன்னா, இவன் இவ்வளவு ஞானவான், இவ்வளவு அறிவாளி. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த சாலமோன் சொல்லப்போனால் உன் கேஸெல்லாம் எடுக்க முடியாது போன்னு சொல்லி அகற்றி விட்டுருக்கலாம். ஆனால் இவன் அப்படியெல்லாம் செய்யாமல் எளியவருடைய சத்தத்தையும் செவி கொடுப்பதற்கு இவன் தன்னுடைய செவிகளை சாய்த்ததை நம்மால் அங்கே பார்க்க முடிகிறது. நான் சொல்றேன் கேளுங்களேன், ஞானமுடையவர்கள் எளியோர்களுக்கும் தன்னுடைய செவிகளை சாய்ப்பார்கள். ஞானமுடையவர்கள் அதிகமாய் கேட்பார்கள். நான் பார்த்துருக்கிறேன், சில நல்ல முதிர்ந்தவர்கள், சில ஊழியத்தில் நல்ல நல்ல பெரிய இடங்கள்ல இருக்கிற சில பேரோடு கூட அவர்களெல்லாம் நான் பார்க்கும் பொழுது அதிகமாக பேசவே மாட்டாங்க. நாம் என்ன பேசுகிறோன்றதை தான் கேட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. அதே கொஞ்சம் அதாவது நம்ம உலக பழமொழி சொல்லும் தெரியுமா, நிறைகூட என்றைக்குமே தழும்பாது, குறைகூட தான் தழும்புன்ற மாதிரி சில பேரை நான் பார்த்துருக்கிறேன். வாயை திறந்தாங்க அப்படின்னா வாயை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் நமக்கு ஆகும். சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் எதை வெளிப்படுத்தி காட்டுகிறது என்றால் ஞானமற்றதை வெளிப்படுத்தி காட்டுகிறது. ஞானம் உள்ளவர்கள் அதிகம் பேச மாட்டார்கள், அதிகமாய் கேட்பார்கள். ஹல்லேலூயா. செவி கொடுக்கிற இருதயம் ஞானவான்களுக்கு அதிகமாய் உண்டு தேவ பிள்ளைகள். இன்றைக்கும் கூட நமக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு மிகவும் தேவை. யாக்கோபு 1:19 என்ன தெரியுமா சொல்லுது? ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கேட்கிறதற்கு நாம் மிக தீவிரமாய் இருக்க வேண்டும். ஞானவான்கள் அதிகமாய் கேட்பார்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஞானவான்கள் அதிகமாய் கேட்பார்கள். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து நான் சொல்றேன் தேவ பிள்ளைகளே, உங்களோட அறிவிலும் அனுபவத்திலும் குறைந்தவர்கள் உங்கள்கிட்ட வந்து ஒரு சில விஷயத்தை சொன்னாங்கன்னா அதை காது கொடுத்து கேட்கிற ஒரு மனப்பக்குவம், பொறுமை இன்றைக்கு உங்களிடத்தில் இருக்கிறதா? ஹல்லேலூயா. உங்களுடைய வயதில் குறைந்தவர்களாக இருக்கலாம், உங்களுடைய அனுபவங்களில் குறைந்தவர்களாக இருக்கலாம், உங்களோடு கூட அவங்க ஒருவேளை அறிவிலே கூட குறைஞ்சவங்களாக கூட இருக்கலாம். அவங்க இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்து ஒரு சில விஷயங்களை சொல்றாங்க, ஒரு சில விஷயங்களை உங்களோடு கூட பேசுறாங்கன்னா உங்களிடத்தில் அதை கேட்கிறதுக்கு குணாதிசயம் இருக்கிறதா, கேட்கிறதுக்கு தாழ்மை இருக்கிறதா, கேட்கிறதுக்கு மனது இருக்கிறதா? அன்றைக்கு இந்த சாலமோன் அவன் அவ்வளவு பெரிய ஞானவானா இவன் மாற்றப்பட்டிருந்தாலும் கூட, அவ்வளவு பெரிய ஞானியை அவன் மாறினாலும் கூட, எளியோர்களின் சத்தத்தை கேட்பதற்கும் அவனுடைய செவி திறக்கப்பட்டிருந்ததை நம்மால் பார்க்க முடியும். இன்றைக்கு நாம் எவ்வளவு வளர்ந்தாலும் நாம் எளியவர்களின் சத்தத்திற்கு நம்முடைய செவிகளை திறப்பதற்கு நாம் விட்டு கொடுப்போம். ஆனால் அந்த தாழ்மை நிச்சயமாய் நம்ம இன்னும் மேலான வளர்ச்சிக்கு நிறைய நம்ம எடுத்துக்கொண்டே போகும். இன்னும் மேலான வளர்ச்சியை உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள் தேவ பிள்ளைகளே. அடுத்ததாக கூட பார்த்தோம்னா, ஞானவான்கள் மற்றவர்களுடைய ஆலோசனைகளை அவர்கள் கேட்பார்கள். ஹல்லேலூயா. ஞானவான்கள் மற்றவர்களுடைய ஆலோசனைகளை அவர்கள் கேட்பார்கள். பைபிளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா சாலமோனை போல வேற ஞானி யாருமே இல்லைங்க. அந்த நாட்டில் தேவனாய் கர்த்தர், அந்த நாட்டில் இன்றைக்கு வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு விசேஷித்த ஒரு ஞானமுடையவனாய் கர்த்தராகிய தேவன் இந்த சாலமோனை அபிஷேகம் பண்ணியிருந்ததை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் இப்படி இருந்த சாலமோன், நீங்கள் அந்த அதிகாரங்களை 1 ராஜாக்களை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒன்று தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஞானியே அவனுக்கு நிறைய ஆலோசனைக்காரர்களை அவன் வைத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பைபிளில் பார்த்தோன்னா அவனுக்குன்னு சொல்லி ஆசாரியர்கள் இருந்தார்கள், மந்திரிமார்கள் இருந்தார்கள், நண்பர்கள் இருந்தார்கள். ஒரு பெரிய குழுவே இந்த சாலமோனுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. தரிசனம் இல்லாமல் இருக்கிறதுனால மட்டும் நம்முடைய வாழ்க்கையில குறைகள் வந்து விடாது. பைபிள வசனம் தெரியுமா சொல்லுது? நீதிமொழிகள் 11:14 வாசிங்க. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். ஹல்லேலூயா. தரிசனம் இல்லாததனால் மாத்திரம் ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கையில சீரொலி வரப்போறது இல்லை. ஆலோசனை இல்லாத இடத்திலும் கூட ஜனங்கள் சீர்கிட்டு தான் போவார்கள். இன்றைக்கு அநேகர்களுக்கு தரிசனம் இருக்கிறது, ஆனால் அந்த தரிசனத்துக்கு ஏற்றாறு போல் ஆலோசனையை கேட்பதற்கு நம்முடைய மனது விரும்புகிறது இல்லை. இன்றைக்கு பல பேருக்கு கனவு, லட்சியம், தரிசனம்லாம் வந்த பிறகு ஆலோசனையை கேட்பதற்கு தவறி விடுகிறோம். இன்றைக்கு விசுவாசிகளுக்கு கூட இன்றைக்கு அநேக பேருக்கு நம்ம பார்த்தோம்னா கர்த்தர் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு வாய்க்க பண்ணுகிறார், கர்த்தர் ஒரு சில விஷயங்கள்ல கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார், கர்த்தர் ஒரு சில ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கொடுக்கிறார், கர்த்தர் சில காரியங்களை உங்களை முன்னோக்கி கர்த்தர் செல்ல வைக்கிறார் என்றால் அந்த தரிசனம் மாத்திரம் உங்கள் வாழ்க்கைக்கு பற்றாது. அதை தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆலோசனை மிகவும் தேவை. இன்றைக்கு ஜனங்கள் விழுந்து போகிற ஒரு மிகப்பெரிய இடம் எது என்று பார்த்தீங்கன்னா ஆலோசனை. பல பேருடைய ஆலோசனையை கேட்கிறதுக்கு நம்முடைய காதுகள் இன்றைக்கு செவி கொடுப்பதில்லை.
நம்முடைய மனது அதற்கு ஒத்துப்போவதில்லை. ஆலோசனையை கேட்கிற அளவுக்கு நமக்கு தாழ்மை இன்றைக்கு அநேக நேரத்தில் நமக்கு வருவது இல்லை. இந்த சாலமுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. இந்த சாலமோன் ஒரு மிகப்பெரிய ஞானியா இருந்தாலும் கூட இவன் தனக்கென்று ஒரு பெரிய ஆலோசனை குழுவையே அவன் வைத்திருந்ததை நம்மால் அங்க பார்க்க முடியும். பிரபுக்களை வைத்திருந்தான், மந்திரிமார்களை வைத்திருந்தான், ஆசாரியர்களை வைத்திருந்தான், நண்பர்களை வைத்திருந்தான். எதற்கு இவர்களெல்லாம் சாலமோனுக்கு? ஹல்லேலூயா. ஆலோசனைக்காரர்கள் இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டாயிருந்தால் சுகம் உண்டாயிருக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு ஞானம் உள்ளவர்கள் அநேக ஆலோசனைகளை கேட்பார்கள். ஞானம் இல்லாதவங்களால ஆலோசனையை கேட்கறதுக்கே மனசுல இருதயத்துக்கு இடமே இருக்காது. ஹல்லேலூயா. பதவிகளும் செல்வாக்குகளும் உயரும் பொழுது இன்றைக்கு நம்மளை பார்த்து தலையாட்டுறதுக்கு இன்னைக்கு அநேக பேர் இருப்பாங்க. அதே நேரத்தில் நம்ம கீழே விழுறப்ப நம்ம தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கு யாருமே இல்லாத ஒரு அபாயம் நமக்கு ஏற்படும். எப்போ தெரியுமா? நம்ம மேலே இருக்கிற டைமில். சில பேரோட வாழ்க்கையில் நம்ம மேலே எழும்பி வந்துடுவோம். அந்த மேலே எழும்பி வந்த பிறகு ஆலோசனைக்காரர்கள் நமக்கு இருப்பார்களே, ஆனால் நம்மை நல்வழிப்படுத்தி நம்மை நடத்துவதற்கு அவர்கள் நம்மோடு கூட இருப்பார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய வளர்ந்தவர்களுடைய காரியங்களை நான் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு பெரிய வளர்ச்சிக்கு போயிடுவாங்க. அந்த பெரிய வளர்ச்சிக்கு போன பிறகு அவங்கள அந்த இடத்துல, அப்பா நீங்கள் வேற லெவலில் இருக்கீங்கப்பா, நீங்கள் அப்படி இருக்கிறீங்கப்பா, நீங்கள் இப்படி இருக்கிறீங்கப்பான்னு அவங்கள பூஸ்டப் பண்ணுறது தான் இன்னைக்கு நிறைய பேர் இருப்பாங்களே ஒழிய அவர்கள் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு யாரும் அந்த இடத்துல இருக்க மாட்டார்கள். எப்போ? ஒரு பெரிய வளர்ச்சிக்கு நேராக போகிறப்ப அந்த நபரும் கூட அப்படிப்பட்ட தாழ்மையை இழந்து விடுவார்கள். நான் இவ்வளோ தூரத்தில் வந்து நிற்கிறேன்னா எனக்கு இதெல்லாம் எல்லாமே நான் வந்திருப்பேன். அது ஆலோசனையற்ற ஒரு காரியம். ஆனால் இந்த சாலமோனை கொஞ்சம் பாருங்க. தேவனே நான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் ஞானத்தால, நீங்களாம் எனக்கு தேவையா அப்படிலாம் யோசிக்கலங்க. ஆலோசனையை விரும்புகிறான். ஞானம் உள்ளவர்கள் ஆலோசனையை கேட்பார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லிட்டேன் வசனம், ஞானவான்கள் அவர்கள் ஞானிகளோட சஞ்சரிப்பார்கள். ஹல்லேலூயா. ஞானவான்கள் அவர்கள் ஞானிகளோட அவர்கள் சஞ்சரிப்பார்கள். இன்றைக்கு உங்களோடு இருப்பவர்கள் யார் என்பதே உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒன்றாய் அது இருக்கிறது. இன்னைக்கு உன் கூட யார் இருக்கிறாங்கன்றதுதான் உன் எதிர்காலமே. உன் கூட இருக்கிறவங்க யார்? அவன் ஞானவானா இருந்தானா உன் எதிர்காலமும் ஞானம் உள்ளதா அது இருக்கும். நீங்கள் யாரோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது மிக மிக முக்கியமானதாக அது இருக்கிறது. இன்றைக்கு உங்களை சுற்றி யார் இருக்கிறார்கள் என்பது மிகவும் முக்கியம். உங்களுடைய நண்பர்கள் யார் என்பது மிகவும் முக்கியம். உங்களது ஆலோசனை தருகிறவர்கள் யார் என்பது மிகவும் முக்கியம். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் யார் என்பது மிகவும் முக்கியம். நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும் சரி, உங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, உங்கள் படிப்பின் காரியங்களாக இருந்தாலும் சரி, உங்களை யார் ஆலோசனை கொடுத்து நல்வழிப்படுத்துகிறார்கள் என்பது மிகவும் முக்கியம். ஞானிகளோட சஞ்சரிக்கிறவர்கள் ஞானவானாய் மாறுவார்கள். அறிவில்லாதவர்களோட சஞ்சரிக்கிறவர்கள் அறிவில்லாதவர்களாய் தான் மாற்றப்படுவார்கள். அப்ப இன்றைக்கு யாரோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உடைய நடக்கைகள் இன்றைக்கு யாரோடு கூட இருந்து கொண்டு இருக்கிறது? ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு நீங்க யாரோடு கூட நீங்கள் நடக்கிறீர்களோ அதுவே உடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒன்றாய் அது இருக்கிறது. மற்றவருடைய ஆலோசனை இன்றைக்கு நிறைய நேரத்தில் ஹல்லேலூயா மற்றவருடைய ஆலோசனையை கேட்காததுனால நம்ம முட்டாளா ஆகிறது இல்லை. நம்ம முட்டாளா இருக்கிறதுனால தான் மற்றவங்க ஆலோசனையை நம்ம கேட்க மாட்டோம். ஹல்லேலூயா. ஐ டெல் யூ டுடே, நான் உங்களை பார்த்து நான் சொல்றேன், மற்றவங்களுடைய ஆலோசனையை கேட்காததுனால இன்றைக்கு யாரும் முட்டாளாய் மாறுகிறது இல்லை. நாம் முட்டாளாய் இருக்கிறதுனால தான் மற்றவங்க ஆலோசனை நம்ம என்ன பண்றது இல்லை, கேட்கறது இல்லை. ஹல்லேலூயா. நம்ம சொல்றோம், என் ஆலோசனையை கேட்டிருந்தா நீ இப்படி முட்டாளா இருப்பியா? என் ஆலோசனையை கேட்டிருந்தா நீ இந்த மாதிரி வழிக்கு போயிருப்பியா? நான் அப்பயே உனக்கு நான் ஆலோசனை சொல்றேன்னு சொன்னேன், ஒரு வார்த்தை நீ வந்து என்கிட்ட நீ கேட்டியா? அவன் முட்டாளா இருக்கிறதுனால தான் வந்து உங்கள்கிட்ட கேட்கறது இல்லை. முட்டாளா இருக்கிறதுனால தான் செவி கொடுக்கிறது இல்லை. தேவ பிள்ளைகளே, நாம் முட்டாள்களாய் இருப்பதற்கு தேவனை கர்த்தர் நமக்குள் வரவில்லை. உங்களையும் இன்னும் ஞானம் உள்ளவனாய் மாற்ற வேண்டும் என்பது தேவனுடைய ஆதீன சித்தமாய் இருக்கிறது. அதற்காக தான் அவரே நமக்கு ஞானமாய் மாறி இருக்கிறார். சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆலோசனை நமக்கு மிக 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 முக்கியமானதாக இருக்கிறது. ஆலோசகர்கள் நமக்கு அதிகமாய் தேவை. நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி நம்ம டைரக்ட் பண்ணி போகணுன்றதுக்கு இன்றைக்கு ஆலோசனை நமக்கு தேவை. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறீங்கன்னா நம்ம எத்தனை பேர்ட்ட நம்ம அதுக்கு ஆலோசனை கேட்குறோம்ப்பா, எந்த ரூட்ப்பா அதுக்கு ஷார்ட் ரூட், இந்த ரூட்டில் போனால் அதுக்கு போயிட முடியுமா, இந்த ரூட்டில் போனால் அதுக்கு போயிட முடியுமா? இன்னைக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக சொல்ல போனால் இன்னைக்கு நம்ம கையில் எனக்கு ஜிபிஎஸ் வந்துருச்சு. அது நமக்கு பெஸ்ட்டு ரூட்ஸ் அது காட்டுது, பல ரூட்ஸை காட்டும். இந்த ரூட்டில் போனால் இத்தனை மணி நேரத்தில் போயிடலாம், அந்த ரூட்டில் போனால் அத்தனை மணி நேரத்தில் போயிடலாம், இந்த ரூட்டில் போனால். அப்போ அந்த ஆலோசனை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்னா, ஓ அப்போ இந்த ரூட்டில் போனால் இது ஷார்ட் ரூட், நம்ம இதில் நம்ம போனோம்னா சீக்கிரமாக நம்ம போய் சேர வேண்டியது இடத்துக்கு நம்ம போகலாம். அது ஞானம் இல்லை. வண்டி எடுப்போம், அப்படியே போயிட்டே இருப்போம்,
எப்படியாவது நம்ம போய் சேர்ந்துருவோம்னு சொல்லி நம்ம போனோம் அப்படின்னா நம்ம சரியான ஒரு வழியில போய் சேர வேண்டிய இடத்துக்கு சீக்கிரமாகவே நம்மளால் போய் சேர முடியும். இன்னைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையை அப்படிதான் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆலோசனை இல்லாத ஒரு வாழ்க்கை. யாருமே நமக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடாது, யாருமே நம்மளை கைட் பண்ணக்கூடாது, யாருமே நம்மளை எதுவுமே சொல்லக்கூடாது. இன்றைக்கு அநேக பேர் நம்ம நினைத்துக் கொள்ளுகிறோம். இல்லை 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 ஹல்லேலூயா. நம்மை ஆலோசனைப்படுத்தி நம்மை நடத்துகிற ஆட்கள் நமக்கு தேவை, ஆலோசகர்கள் நமக்கு தேவை. காரணம், ஆலோசகர்கள் நமக்கு இருக்கும் பொழுது நாம் இன்னும் நம் ஞானத்தில் தேறுவோம், நம் ஞானத்தில் நாம் வளர ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. ஞானம் உள்ளவர்கள் அவர்கள் வேதத்தை வாசிக்கிறவர்களாய் அவர்கள் இருப்பார்கள். ஹல்லேலூயா. பைபிளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சாலமோனுக்கு கிடைச்ச முதல் வழக்கே என்ன வழக்குன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான தாய் யார் பொய்யான தாய் யார் என்பதை பிரிப்பது தான். இந்த உண்மையான தாய் யார் பொய்யான தாய் யார் என்பதை பிரிப்பதற்கு இந்த சாலமோன் எதை பயன்படுத்தினான் என்றால் அவன் பட்டயத்தை பயன்படுத்தினான். இந்த நாட்டிலும் கூட இந்த உலகத்தில் உண்மை எது பொய் எது என்பதை வேறுபிடித்து பார்ப்பதற்கு கர்த்தராகிய தேவன் உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற பட்டயம் அது கர்த்தருடைய வார்த்தை வேதாகமம். கர்த்தருடைய வார்த்தை யாருடைய கையில் இருக்கிறதோ அவர்கள் உண்மை எது தவறு எது என்பதை வேறுபடுத்தி அதற்கு நேராக தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறவர்களாய் அவர்கள் காணப்படுவார்கள். கர்த்தருடைய வேதத்தை வாசிக்காதவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை சுமக்காதவர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்குரிய மகிமையை அறியாதவர்களால் உண்மை எது பொய் எது என்பதை அறிந்து கொள்ள முடியாது. பைபிளை கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மோசே இவர் அடுத்த ஊழியத்திற்காக யோசுவாவை அபிஷேகம் பண்ணும் பொழுது வசனம் சொல்லுகிறது, மோசே யோசுவாவின் மீது கரங்களை வைத்த பொழுது இந்த யோசுவா ஞானத்தின் ஆவினால் நிறைந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த ஞானத்தின் ஆவினால் நிறைஞ்ச இந்த யோசுவாவுக்கு மோசேக்கு பின்பதாக தேவன் தருகிற ஒரு முதல் ஆலோசனையே என்ன? நீங்க பைபிளை வாசிச்சு பார்த்தீங்கன்னா யோசுவா 1:8 வாசிக்கும் பொழுது வாசிக்க கேட்கலாம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்கள் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். ஹல்லேலூயா. இப்ப நீங்க இந்த வசனத்துல பார்த்தப்ப நம்ம தெரிஞ்சிருக்கோம், இங்க இந்த ஞானத்தின் ஆவியை பெற்ற இந்த யோசுவாவுக்கு தேவன் என்ன சொல்லுகிறார்? யோசுவா, இந்த நியாயப்பிரமாணம் அதாவது இந்த வேதாகமும் இதனுடைய வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இரவும் பகலும் நீ அதை வாசிப்பதற்கு நீ கவனமுடையவனா நீ இரு. நீ அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வழியை நீயே வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாயும் நீ நடந்து கொள்வாய். ஹல்லேலூயா. ஞானம் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது ஞானமுடையவர்களாய் யார் ஒருவர் இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமே அவர்கள் வேதத்தை வாசிக்கிறவர்களாய் அவர்கள் இருப்பார்கள். இந்த வேதம் ஒரு மனிதனை புத்திமானாய் மாற்றுகிற வல்லமையுடையதா இருக்கிறது. இந்த வேதம் ஒரு மனுஷனுடைய வழியை வாய்க்க பண்ணுகிற ஒன்றாய் அது இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஞானம் உடையவர்கள் அவர்கள் வேதத்தை வாசிக்கிறவர்களாய் இருப்பார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த சாலமோனை நம்ம பார்க்கும் பொழுது இந்த சாலமோனுக்கு வந்த முதல் காரியம் என்னன்னா, யார் உண்மையுள்ள தாய் யார் பொய்யுள்ள தாய் அதை பிரிப்பதற்கு அவன் பயன்படுத்தியது என்ன நான் சொன்னேன், அவன் பட்டயத்தை அவன் பயன்படுத்தினான். அதே போன்று இன்றைக்கும் இந்த உலகத்திலே உண்மையும் நிறைந்திருக்கிறது, அதே நேரத்தில் பொய்யான காரியம் நிறைந்திருக்கிறது. இந்த உலகத்தில் தீமையும் நிறைந்திருக்கிறது, அதே நேரத்தில் நல்லதும் நிறைந்திருக்கிறது. இந்த உலகத்தில் ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கிறது, அதே நேரத்தில் சாபங்களும் நிறைந்திருக்கிறது. இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் பலனும் நிறைந்திருக்கிறது, பலவீனமும் நிறைந்திருக்கிறது. அப்படி இப்படி இதெல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தை சரியான விதத்தில் வேறுபடுத்தி உன்னை அதில் வழிநடத்த வைப்பது எது என்றால் அன்ற பட்டயமாகிய கர்த்தருடைய வார்த்தை தான் உன்னை நல்வழிக்கு நேராக உன்னை நடத்தி கொண்டு போகும். தீமையை விட்டு விலகி உன்னை நல்வழிக்கு நேராக உன்னை நடத்தி கொண்டு போகிறது என்று எது என்றால் கர்த்தருடைய வார்த்தை என்கிற பட்டயம். அன்றைக்கு அதே தான் இந்த சாலமோன் பயன்படுத்தியதை, உண்மை எது தவறு என்பதை கண்டுபிடிப்பதற்கு அவன் பயன்படுத்தியதை நம்மால் பார்க்க முடியும். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் வேதம் என்பது மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. ஞானவான்கள் வேதத்தை தேடுகிறவர்களாக இருப்பார்கள், ஞானவான்கள் வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருப்பார்கள். நீதிமொழிகள் 1:5 தெரியுமா சொல்லுது, புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான், விவேகி நல் யோசனையை அடைவான். புத்திமான் கேட்பான். புத்திமான் என்ன பண்ணுவான்? கேட்பான். எதை கேட்பான்? கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்பான். நீங்க இப்படி இருக்கணும், நீங்க அப்படி இருக்கணும். ஒவ்வொரு வாரமும் உங்க வாழ்க்கைக்கு செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. பல செய்திகள் உங்களுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அந்த செய்தியெல்லாம் சும்மா ஏதோ கடமைக்காக கேட்டுட்டு அப்படியே போகிறவர்களாய் அல்ல. வசனம் சொல்லுகிறது, புத்திமான் அவன் கேட்பான். ஹல்லேலூயா. இவைகளை கேட்டு அறிவில் அவன் தேறுவான். நீங்கள் அறிவில் நீங்கள் தேர வேண்டும், நீங்கள் தேர்ச்சி அடைய வேண்டும். எப்ப நீங்க தேர்ச்சி அடைய முடியும்? எப்ப காது கொடுத்து நீங்க கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கு தான் நீங்க தேர்ச்சி அடைய முடியும். எப்ப வசனத்துக்கு நீங்க செவி சாய்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கு தான் உங்க வாழ்க்கையில தேர்ச்சி வர ஆரம்பிக்கும், வளர்ச்சி வர ஆரம்பிக்கும். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஞானம் உள்ளவர்கள் வசனத்தை தேடுவார்கள், வசனத்தின் மீது வாஞ்சை உள்ளவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா.
ஞானம் உள்ளவர்கள் அவர்கள் அடங்கி நடக்குகிறவர்களாக இருப்பார்கள். அடக்கம் ஞானமுடைய வாழ்க்கையில் இருக்கும். பைபிளை நம்ம எடுத்து வாசிச்சோம் அப்படின்னா லூக்கா எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுதரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். இயேசு இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது அவர் தேவாலயத்தில் போய் உட்கார்ந்து அங்க இருக்கிற வேத பாரங்களோடு அவர் பேசியதை பார்க்க முடியும். இயேசு பேசியதை கண்டு அவர்கள் அனைவரும் பிரமிப்படைந்ததை நம்மால் பார்க்க முடியும். எப்படி இயேசுவுக்கு இந்த ஞானம் வந்தது? ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் ஞானமுடையவர்கள் அவர்கள் அடங்கி நடப்பார்கள் என்று நான் சொன்னேன். 40ஆம் வசனத்தில் நீங்கள் அதே அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே வசனம் சொல்லுது, ஏனென்றால் இயேசுவானவர் ஞானத்தில் நிறைந்தவராய் காணப்பட்டார். அவங்கெல்லாம் பிரமிப்படைஞ்சதுக்கு காரணம் என்னன்னா, இயேசு ஞானத்தில் நிறைஞ்சவராய் காணப்பட்டார். ஞானத்தில் நிறைந்தவராய் மாத்திரம் இருந்தாரா? இல்லைங்க. 2:51 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது, அவர் அவர்களுடனே போய் நாசரேத்திற்குள் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. யாருக்கு? தன் தாய்க்கும் தன் தகப்பனுக்கும் இந்த ஞானத்தினால் நிறைந்தவர் அவர் போய் கீழ்ப்படிந்திருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அதற்கு பிறகு 52ஆம் வசனம் சொல்லுது, இயேசு ஞானத்தில் அவர் விருத்தி அடைந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஞானத்தினால் நிறைந்தவர் கீழ்ப்படிந்ததினாலே ஞானத்தினால் வளர்ச்சி அடைந்தார், விருத்தி அடைந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்கள் ஞானத்தில் விருத்தி அடைய வேண்டுமானால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில இருக்கிற கீழ்ப்படிதலே உங்களை நாளை ஞானத்தில் விருத்தி அடைய செய்கிற ஒன்றாய் அது இருக்கிறது. இந்த இயேசுவை காட்டிலும் ஒருவேளை மரியாளும் யோசேப்பும் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் கூட இந்த இயேசு தன் தாய்க்கும் தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தவராய் அவர் இருந்தபடினால்தான் அவரால் ஞானத்தில் விருத்தி அடைய முடிந்தது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீங்கள் உயர்ந்து போனாலும், எவ்வளவு பெரிய பெரிய பட்டங்களை நீங்கள் படித்திருந்தாலும், எவ்வளவு மேலான ஒரு இடத்துல நீங்க போய் இன்றைக்கு உங்க பொசிஷன்ஸ் இருந்தாலும், ஒருவேளை உங்க தாய் தகப்பனார் உங்களோடு கூட ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் அவர் இருக்கலாம். ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களோடு கூட ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். ஒருவேளை நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க கம்பெனில உங்க பாஸே கூட உங்களை காட்டிலும் ஒரு ஞானத்தில் ஒருவேளை குறைவுள்ளவராக இருக்கலாம். ஹல்லேலூயா. உங்களுக்கு மேல் அதிகாரத்தில் இருப்பவர்கள் உங்களை காட்டிலும் எவ்விதத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் நீங்கள் அடங்கி நடக்க கற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் ஞானத்தில் இன்னமும் அதிகமாக நீங்கள் விருத்தி அடைய ஆரம்பிப்பீர்கள். ஞானத்தின் விருத்திற்கு மிகப்பெரிய ஒரு அடித்தளம் எதுவென்றால் கீழ்ப்படிதல், அடங்கி நடப்பது. ஹல்லேலூயா. அடங்கி நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக பேர் சொல்லப்போனால் இன்றைக்கு அடங்கி நடப்பதற்கு நாம் தவறி விடுகிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அடக்கமில்லாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யார் ஒருவர் தன்னை அடக்குகிறார்களோ நிச்சயமே அவர்கள் ஞானத்தில் பெருக ஆரம்பிப்பார்கள், ஞானத்தில் விருத்தி அடைய ஆரம்பிப்பார்கள். அடக்கம் இல்லாதவர்களால் ஞானத்தில் வளரவே முடியாது. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய கணவரோ உங்களுடைய மேல் அதிகாரியோ ஹல்லேலூயா பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா உங்க பெற்றோர்களோ யாரா வேணா இருக்கட்டுங்க, உங்களுடைய ஆசிரியர்களோ அவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு மேல் அவர்கள் இருப்பார்கள், அதிகாரிகளாக இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டியதும் அடங்க வேண்டியதும் மிக மிக அவசியம். உங்களுடைய போதகராக கூட இருக்கலாம். ஹல்லேலூயா. உங்களுடைய போதகரோ உங்களுக்கு ஊழியம் செய்கிற யாராய் வேணா இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை தலைமைத்துவப்படுத்தி அவர் நடத்துகிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் அடங்கி நடக்க வேண்டியது, அவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டியது மிகவும் அவசியம். நீங்கள் அப்படி செய்யும் பொழுது உங்களுக்குள் இருக்கிற ஞானம் அது விருத்தி அடைய ஆரம்பிக்கும். சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். அப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஞானம் ஒரு மனுஷனுக்குள் இருந்துச்சுன்னா ஞானமுடைய மனிதன் அவன் பிரசன்னத்தை தேடுகிறவனாய் அவன் இருப்பான், எளியோர்களுக்கு செவி கொடுக்கிறவனாய் அவன் இருப்பான், மற்றவருடைய ஆலோசனைகளை கேட்கிறவனாய் அவன் இருப்பான், வேதத்தை வாசிக்கிறவனாய் அவன் இருப்பான். 5வதாக அவன் அடங்கி நடக்கிறவனாய் அவன் இருப்பான். ஹல்லேலூயா. அப்ப ஞானமுடையவர்கள், ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் அவர்கள் தேவ பிரசன்னத்தை தேடுகிறவர்களாக இருப்பார்கள், எளியோருக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள், மற்றவருடைய ஆலோசனையை கேட்கிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள். 4வதாக அவர்கள் வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருப்பார்கள். 5வதாக அடங்கி நடக்குகிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இந்த 5 காரியமும் உடைய வாழ்க்கையில எப்போ வரும் என்றால், எப்பொழுது ஞானம் ஒரு மனிதனுக்குள் செயல்படுகிறதோ அன்றைக்கு இந்த 5 காரியங்களும் அந்த மனிதனுக்குள் நிச்சயமாய் வந்து தீரும். இந்த 5 காரியங்களும் உடையவனாய் அவன் நிச்சயமாய் காணப்படுவான்.
இந்த 5 காரியங்கள் யாருடைய வாழ்க்கையில் இல்லையோ, அதாவது மற்றவர்களுக்கு அடங்கி நடக்கிறது, எலியோட சத்தத்தை கேட்காம இருக்கிறது, மற்றவருடைய ஆலோசனைகளை புறக்கணிக்கிறது, வேதத்தை வாசிக்காதது, தேவ பிரசனத்தை தேடாம யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாய் ஞானவான்களாய் இருக்க முடியாது. ஆனால் இந்த 5 காரியங்களும் ஒரு நபருடைய வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அவர்கள் ஞானம் உடையவர்களாக இருப்பார்கள், ஞானத்தில் செயல்படுகிறவர்களாக இருப்பார்கள், அவர்களே மெய்யான வளர்ச்சிக்கு நேராய் செல்லுகிறவர்களாக இருப்பார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல இயேசு ஞானத்திலே அவர் நிறைந்தார். அந்த நிறைவு அவரை ஒரு பூரண வளர்ச்சிக்கு நேராய் கொண்டு போனது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வசனத்தில் நம்ம பார்த்தோம், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அவர் அதிகமாய் விருத்தினார். அப்ப ஞானத்தின் வளர்ச்சி அவரை தேவ கிருபைக்கும் மனுஷ தயவுக்கும் நடத்தி கொண்டு போனது. நான் ஆரம்பத்திலே சொன்னது போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவ கிருபையும் மனுஷனிடத்தில் தயவும், அதாவது தேவனிடத்திலிருந்து ஒரு தயவும், இன்றைக்கு நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் செலவு பண்ணுகிற மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு ஒரு தயவும் கிடைக்க வேண்டுமானால் நீங்கள் ஞானத்திலே வளர வேண்டியது மிகவும் அவசியம். எனவே நீங்கள் வளர விரும்புகிறீர்களா? ஞானத்தை விரும்புங்கள், ஞானத்தை தேடுங்கள், ஞானத்துக்கு ஏற்ற காரியங்களிலே நீங்க விருப்பப்பட்டு செயல்பட ஆரம்பிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில மெய்யான தேவ கிருபை செயல்படுவதை நீங்க பார்ப்பீங்க. அந்த தேவ கிருபை உங்களுடைய சமுதாயத்துல, நீங்க இருக்கிற இடங்கள்ல, நீங்க பழகுகிற இடங்கள்ல உங்க தலையை உயர்த்தி உங்களை கனம் பண்ணுவதையும் உங்களை மேன்மைப்படுத்துவதையும் உங்களை உயர்த்துவதையும் நீங்கள் நிச்சயம் நீங்கள் பார்த்து தீருவீர்கள். ஹல்லேலூயா. எனவே நாம் ஞானத்தை நாம் விரும்புவோம், ஞானத்தை நாம் வாஞ்சிப்போம். கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் தொடர்ந்து அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.